ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற ஒரு லோன் ஆப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ கார்டு அப்படிங்கிற ஒன்றை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ நான் ரீசெண்டா அப்ளை பண்ணும்போது எனக்கு அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா 1,80,000 எனக்கு வந்து அப்ரூவ் வந்து பண்ணியிருந்தாங்க, ப்ரீ அப்ரூவ். ஸோ இந்த கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற டீட்டெயிலை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த கார்டை வந்து எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ பூனம்பாலா ஃபின்கார்ப் வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த ஷாப்போடலாம் டைப் வச்சிருக்காங்களோ பர்டிகுலரா அந்த ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை வந்து நீங்க இஎம்ஐல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் நீங்க அந்த ஷாப்ல வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ஷாப்போடையும் இவங்க டைப் வச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டா தான் இவங்க வந்து இந்த கார்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுவும் பஜாஜ் இஎம்ஐ கார்டு மாதிரி தான். பிசிக்கல் கார்டு வருமா அப்படின்னு தெரியல. நான் வந்து அப்ளை பண்ணேன், பட் இது வரைக்கும் எதுவும் வரல. மற்றபடி இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு ஷாப்புக்கு போறீங்க அப்படின்னா அங்க வந்து பூனம்பாலா ஃபின்கார்ப்போட டைப் வச்சிருக்காங்களான்னு கேளுங்க. அப்படி இருந்ததுன்னா நீங்க இந்த இஎம்ஐ கார்டு மூலமா நீங்க வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவும் நோ காஸ்ட் இஎம்ஐல உங்களுக்கு ப்ராடக்ட் ஷாப்பிங் பண்றதுக்கு இந்த கார்டு வந்து யூஸ் ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமா தான் இதை வந்து அப்ளை பண்ண முடியும். அதோட லிங்க்கும் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பூனம்பாலா ஃபின்கார்ப் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணதுமே ஜஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணி லாகின் பண்ண சொல்லுவோம். அதை வந்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படிதான் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல ஹெட்டிங்ல நிறைய ஆப்ஷன் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆப்ஷன் வந்து இங்க வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க இந்த ஆப்ஷனை டைரக்டாவே அப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அப் டு உங்களுக்கு 30 லேக் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு அதிகபட்சமா வந்து 1.8 லேக் வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது இன்டர்ஃபேஸ் இப்படிதான் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ளை நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ ஒரு 3 டிக் பாக்ஸ் இது மாதிரி வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். இந்த 3ஐயும் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் டீடைலை வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு நம்பரை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட நேம், பேன் கார்டுல இருக்கிற மாதிரி உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட பர்சனல் இமெயில் ஐடி, உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிட்டு நீங்க வந்து சேலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாய் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களோட கரண்ட் அட்ரஸ் டீடைல் வித் பின்கோடோட என்டர் பண்ணி கண்டினியூ வந்து கொடுத்துருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு டீடைலை ஃபெச் பண்ணி இந்த மாதிரி காமிக்கும். இதுல உங்களோட பேன் நம்பர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட நேம், ஜெண்டர் எல்லாமே காமிக்கும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா எஸ் இட் மீ அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 செகண்ட் வந்து லோட் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்துல இது மாதிரி உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணுவாங்க. கங்க்ராச்சுலேஷன், யுவர் கார்டு இஸ் அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரீ அப்ரூவ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1.8 லேக் வரைக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கார்டு ஆக்டிவேஷன் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ஃபாதர்ஸ் நேம் வந்து என்ன அப்படிங்கறத என்டர் பண்ணிட்டு உங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்க சிங்கிளா மேரிடா அதை செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் டு KYC அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து மொபைல் நம்பர், யூசர் நேம், ஆதார் அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ஆதார் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆதாரை செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் உங்களோட டிஜிலாக்கருக்கான பின் நம்பரை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் அலோவ் அப்படிங்கறத மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸிங் கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி போட்டோஸ் எடுத்து அப்லோட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டேக் அ செல்ஃபி நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட செல்ஃபி போட்டோஸ் வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ ப்ராசஸிங் வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ செல்ஃபி போட்டோ கம்ப்ளீட்டடா அப்லோட் பண்ணியாச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்டர் பண்ண டீடைல் எல்லாமே இங்க வந்து ஷோ பண்ணுவாங்க. ஓவராலா இது எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு கீழே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இருக்கக்கூடிய வீடு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டலா ஓன் ஹவுஸா அதை வந்து செலக்ட் பண்ணணும்னா ரெண்டல், அதனால வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் அப்படிங்கறத என்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேல ஷோ ஆகக்கூடிய அட்ரஸ் உங்களோட ரெசிடென்ட் அட்ரஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான கார்டு ஆக்டிவேஷன் டீடைல் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும்.
ஸோ இந்த ஒரு கார்டை பொறுத்தவரையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு எதுவுமே வந்து பிடிச்ச மாதிரி இல்லை. ஸோ ஒருவேளை ஃபியூச்சரில் வந்து பிடிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த கார்டில் இன்ட்ரெஸ்டட் இருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த கார்டு பற்றின சார்ஜஸ் அதுக்கப்புறம் பெனிஃபிட் டீடைல் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் வந்து பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.